அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ் தேசம் பண்டைய மத்திய கிழக்கில் அல்லாஹ்வின் அருளால் செழித்த ஒரு பூமி. பச்சை வயல்கள், ஓடும் நீரோடைகள், நிறைந்த கால்நடைகள். அந்த தேசத்தில் ஒரு நபி வாழ்ந்தார், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் நபி செல்வந்தர். ஆனால் அவரின் செல்வம் அவரை கர்வப்படவில்லை. தினமும் காலையில் வாசலில் ஏழைகள் காத்திருந்தனர். அய்யூப் நபி அனைவருக்கும் கொடுத்தார். கொடுப்பதை கடமை என்று நினைக்கவில்லை, கொடுப்பதை கருணை என்று நினைத்தார். இதுவே அவரின் சிறப்பு. இதுவே சோதனைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணம். ஒவ்வொரு விடியலிலும் அய்யூப் நபி தொழுதார். செல்வத்திற்காக தொழவில்லை, ஆரோக்கியத்திற்காக தொழவில்லை, குடும்பத்திற்காக தொழவில்லை. அல்லாஹுவை நேசிப்பதால் தொழுதார். அந்த தொழுகை வரப்போகும் புயலில் அவரின் நங்கூரமாக இருக்கும். ஷைத்தான் அல்லாஹுவிடம் கேட்டான், அய்யூபை பார், அவன் ஏன் உன்னை வணங்குகிறான்? ஏனென்றால் நீ அவனுக்கு செல்வம் கொடுத்தாய், ஆரோக்கியம் கொடுத்தாய், குடும்பம் கொடுத்தாய், எல்லாவற்றையும் எடுத்துவிடு. அப்போது பார், அவன் வணங்குகிறானா? அல்லாஹ் அய்யூப் நபியை நம்பினான். அய்யூப் நபியின் குடும்பம், அவரின் இதயம், பிள்ளைகளின் சிரிப்பு, மனைவியின் அன்பு, வீட்டின் ஒளி, அனைத்தும் அல்லாஹுவின் பரிசு. அந்த பரிசுகள் சோதனையில் எடுக்கப்படும். ஆனால் அய்யூப் நபி அறிந்திருந்தார், கொடுத்தவன் அல்லாஹ், எடுப்பவனும் அல்லாஹ். அன்று மாலை வானில் மேகங்கள் கூடின. அய்யூப் நபி பார்த்தார், வானை பார்த்தார். பிறகு தலை வணங்கி தொழுதார். அந்த இரவு எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் அடுத்த நாள் சோதனை தொடங்கியது. செல்வம் போகும், குழந்தைகள் போவார்கள், உடல் நோய் வரும். ஒரே இரவில் செல்வம் போனது, கால்நடைகள் சிதறின, வயல்கள் வாடின, ஊழியர்கள் ஓடினர், வீடு வெறுமையானது. அய்யூப் நபி அனைத்தையும் பார்த்தார். கோபிக்கவில்லை, கலங்கவில்லை. கொடுத்தவன் அல்லாஹ், எடுத்தவனும் அல்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார். பிறகு மிகவும் கொடிய செய்தி வந்தது. குழந்தைகள் போனார்கள். அந்த வலி வார்த்தைகளில் சொல்ல முடியாதது. ஆனால் அய்யூப் நபி அழுதார். ஆனால் அல்லாஹ்வை நிந்திக்கவில்லை, தலை வணங்கி தொழுதார். இதுவே பொறுமை. பிறகு உடல் நோய் வந்தது. ஒரு நாளில் வரவில்லை, மெதுவாக வந்தது. வலி தொடங்கியது, உடல் மாறியது, நடக்க சிரமப்பட்டது. 1 ஆண்டு, 2 ஆண்டு, 5 ஆண்டு, 10 ஆண்டு. நோய் தொடர்ந்தது, நம்பிக்கை தொடர்ந்தது. மக்கள் வந்தனர், பார்த்தனர், திரும்பினர். இவன் ஏதோ பாவம் செய்தான், அதனால் இப்படி ஆனான் என்று பேசிக்கொண்டனர். அய்யூப் நபி அவர்களை பார்த்தார். வார்த்தைகள் சொல்லவில்லை, அவர்களை மன்னித்தார். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது, சோதனை பாவத்தின் அடையாளம் அல்ல, அல்லாஹ்வின் அன்பின் அடையாளம். எல்லாரும் போனனர், ஒருவர் மட்டும் நின்றார், மனைவி. தினமும் வேலைக்கு சென்றார், சம்பாதித்தார், உணவு கொண்டு வந்தார், கவனித்தார். சோர்ந்தனர், ஆனால் விலகவில்லை. அய்யூப் நபியின் மனைவி மனித வரலாற்றின் மிகவும் விசுவாசமான துணைவி. அன்று இரவு அய்யூப் நபி வானை நோக்கி கைகளை உயர்த்தினார். செல்வம் போனது, அல்ஹம்துலில்லாஹ். குழந்தைகள் போனார்கள், அல்ஹம்துலில்லாஹ். உடல் நோயாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். கொடுத்தவன் நீ, எடுத்தவனும் நீ, எல்லா புகழும் உனக்கே. இதுவே பொறுமை, இதுவே நம்பிக்கை, இதுவே அய்யூப் நபி. நகரிலிருந்து வெளியே தள்ளப்பட்டார். தரையில், வெறும் தரையில் அய்யூப் நபி படுத்தார். கீழே கற்பாறை, மேலே எரிக்கும் வெயில், பக்கத்தில் வெறுமை. ஆனால் உள்ளே அல்லாஹ்வின் நினைவு. அது எந்த வெயிலும் அணைக்க முடியாதது. மனைவி ஒவ்வொரு காலையிலும் வேலைக்கு சென்றாள். பணக்காரர்களின் வீட்டில் வேலை செய்தாள், உணவு சம்பாதித்தாள், கணவனுக்கு கொண்டு வந்தாள். அவள் நிந்திக்கவில்லை, புலம்பவில்லை, விலகவில்லை. அவளின் ஒவ்வொரு அடியும் அல்லாஹ்வுக்காக, கணவனுக்காக, அன்புக்காக. வலி இருந்தது, உடல் வலித்தது. ஆனால் அய்யூப் நபியின் நாக்கு ஒரு நாளும் நின்றதில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். வலியில் துதி, நோயில் நன்றி, துன்பத்தில் நம்பிக்கை. இதுவே அய்யூப் நபியின் ரகசியம். ஏதோ பாவம் செய்தான், அதனால் இப்படியானான் என்று மக்கள் சொன்னனர். அய்யூப் நபி கேட்டார், பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அல்லாஹ்விடம் மட்டுமே விளக்கம் சொல்ல வேண்டும், மனிதர்களிடம் அல்ல. ஒரு நாள் வீட்டில் எதுவும் இல்லை. மனைவி ஒரு முடிவெடுத்தாள். தன் கூந்தலை ஒரு வணிகரிடம் விற்றாள். உணவு வாங்கி கொண்டு வந்தாள். அய்யூப் நபி புரிந்து கொண்டார். கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் செய்தது பொன்னினும் மதிப்பானது. என் இறைவா, இந்த பெண்ணை நீ கவனித்துக்கொள் என்று மனதில் சொன்னார். அன்று இரவு அய்யூப் நபி நட்சத்திரங்களை பார்த்தார். என்னிடம் இன்னும் என்ன இருக்கிறது அல்லாஹ்வே? கண்கள் இருக்கின்றன நட்சத்திரங்களை பார்க்க, நாக்கு இருக்கிறது உன்னை துதிக்க, இதயம் இருக்கிறது உன்னை உன்னை நேசிக்க, மனைவி இருக்கிறாள் என்னை கவனிக்க. அல்ஹம்துலில்லாஹ். நீ என்னிடமிருந்து எதுவும் எடுக்கவில்லை, கடன் கொடுத்ததை திரும்ப வாங்கினாய். 1 ஆண்டு கடந்தது, 2, 5, 10, 15, 18, 18 ஆண்டுகள். அய்யூப் நபி ஒரு நாளும் அல்லாஹுவை கேள்வி கேட்கவில்லை, ஒரு நாளும் விட்டுவிடவில்லை, ஒரு நாளும் நம்பிக்கை இழக்கவில்லை. 18 ஆண்டுகள். ஒரு அலை கூட அவரை ஒடிக்கவில்லை. 6வது ஆண்டு கடைசி இரவு. அய்யூப் நபி வாழ்க்கையின் மிகவும் இருண்ட தருணத்தில் படுத்திருந்தார்.
உடல் ஒடிந்திருந்தது, உலகம் மறந்திருந்தது. ஆனால் இதயம் இன்னும் அல்லாஹ்வை சொல்லிக் கொண்டிருந்தது. அய்யூப் நபி எழுந்தார். அந்த எழுத்தல் சாதாரண எழுத்தல் அல்ல. 18 ஆண்டுகளின் வலி, கண்ணீர், பொறுமை, நம்பிக்கை அனைத்தும் அந்த ஒரு எழுத்தலில். கைகளை உயர்த்தினார். அல்லாஹ்வை நோக்கி திரும்பினார். வரலாற்றின் மிக அழகான துவா அன்று வெளிப்பட்டது. அன்னி மஸ்ஸனி அல்லுரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன். என்னை துன்பம் தொட்டது, நீயோ கருணையாளர்வில் மிக்க கருணையாளன். கோபமில்லை, குற்றச்சாட்டில்லை, ஆனால் ஒரு நினைவூட்டல் மட்டும். நீ கருணையாளன், நான் உன் அடியான், நீ அறிவாய். இந்த துவா நீர் வந்தது, அய்யூப் நபி அந்த நீரில் கழுவினார். அமைதி வந்தது, வலி போனது, உடல் குணமானது. 18 ஆண்டுகளாக வளைந்திருந்த முதுகு நிமிர்ந்தது. 18 ஆண்டுகளாக நடந்திருந்த வலி மறைந்தது. அய்யூப் நபி எழுந்து நின்றார். நேராக நின்றார். மீண்டும் ஒரு நபியாக நின்றார். மனைவி திரும்பினாள். வழக்கம் போல் கணவனுக்கு உணவு கொண்டு வந்தாள். ஆனால் வழக்கமான கணவன் இல்லை. நேராக நிற்கும் கணவன் இருந்தான். ஆரோக்கியமான கணவன் இருந்தான். தன்னை நோக்கி நடந்து வரும் கணவன் இருந்தான். அவளின் கைகளில் இருந்த உணவு கீழே விழுந்தது. அவளுக்கு தெரியும், இது அல்லாஹ்வின் கை. அவள் அழுதாள். ஆனால் அந்த கண்ணீர் 18 ஆண்டுகளிலிருந்து வேறானது. பூமி மாறியது. சாம்பல் மண்ணில் பச்சை முளைத்தது. வறண்ட வயலில் நீர் ஓடியது. இருண்ட வானில் சூரியன் முழுமையாக தெரிந்தது. அய்யூப் நபி மனைவியோடு நின்றார். வானை பார்த்தார். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். இப்போதும் அதே வார்த்தை. 18 ஆண்டுகளுக்கு முன்பும் 18 ஆண்டுகளுக்கு பின்னும் ஒரே வார்த்தை. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அத்தியாயம் 4 முடிந்தது. அடுத்த பாகத்தில் இரட்டிப்பான நன்மை. குடும்பம் திரும்பியது. வரலாற்றின் பாடங்கள். அல்லாஹ் வெறும் உடலை மட்டும் குணப்படுத்தவில்லை, குடும்பத்தையும் திரும்ப கொடுத்தான். தொலைதூரத்திலிருந்து அவர்கள் வந்தனர். அய்யூப் நபி கையை உயர்த்தினார். அல்லாஹ், நீ வாக்களித்தபடி கொடுத்தாய். குர்ஆன் சொல்கிறது, அவரின் குடும்பத்தை திரும்ப கொடுத்தோம், அவர்களை இரட்டிப்பாக்கினோம். எடுக்கப்பட்டது 1, திரும்ப கொடுக்கப்பட்டது 2. இதுவே அல்லாஹ்வின் கணக்கு. சோதனையில் இழந்தது பலன் நேரத்தில் இரட்டிப்பாக திரும்பும். அய்யூப் நபி மனைவியோடு தோட்டத்தில் நடந்தார். அந்த கைகள் ஒரு காலத்தில் கூந்தல் விற்ற கைகள் இன்று கணவனின் கைகளில் இருந்தன. நீர் ஊற்றை பார்த்தனர். 2 பேரும் ஒரே நேரத்தில் தலை வணங்கினர். ஒரு வார்த்தையும் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கே தெரியும் அவர்கள் இருவரும் எதை கடந்தனர் என்று. காலை வந்தது. அய்யூப் நபி மீண்டும் வாசலில் நின்றார். மீண்டும் ஏழைகள் வந்தனர். மீண்டும் கொடுத்தார். ஆனால் இப்போது ஒவ்வொரு கொடையிலும் ஒரு கூடுதல் ஆழம் இருந்தது. 18 ஆண்டுகள் தேவையில் இருந்தவர் இப்போது தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுத்தார். அந்த கொடை வேறெந்த கொடையையும் விட அழகானது. அய்யூப் நபி வரலாறு 5 மகத்தான பாடங்களை சொல்கிறது. 1. சோதனை தண்டனை அல்ல, அல்லாஹ்வின் தேர்வு. 2. நம்பிக்கை என்பது வலியில் கோபிக்காமல் இருப்பதல்ல, வலியிலும் தொழுவது. 3. கஷ்டம் வரும்போது மக்கள் போவார்கள், அல்லாஹ் போவதில்லை. 4. ஒரு விசுவாசமான துணைவி, அல்லாஹ்வின் மிகப்பெரிய பரிசு. 5. சோதனைக்கு பிறகு வரும் நன்மை, சோதனைக்கு முந்தைய நன்மையை விட எப்போதும் பெரியது. அன்று இரவு அய்யூப் நபி தோட்டத்தில் அமர்ந்தார். நட்சத்திரங்களை பார்த்தார். கைகளை உயர்த்தினார். இப்போது வலி இல்லை, கண்ணீர் இல்லை, கோரிக்கை இல்லை, வெறும் நன்றி மட்டும். என் இறைவா, கஷ்டத்திலும் நீ கூடவிருந்தாய், சுகத்திலும் நீ கூடவிருக்கிறாய். இரண்டிலும் உனக்கே எல்லா புகழும். இதுவே அய்யூப் நபியின் வாழ்க்கை. இதுவே இஸ்லாமின் பொறுமை. அய்யூப் நபி பழைய கூடாரத்தை பார்த்தார். 18 ஆண்டுகளின் வாசம், 18 ஆண்டுகளின் வலி, 18 ஆண்டுகளின் பொறுமை. அந்த கூடாரம் இப்போது வெறும் உலர்ந்த பனை மட்டை அல்ல. அது ஒரு மனிதன் இறைவனை நம்பிய போது என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு சாட்சி. அய்யூப் நபி திரும்பினார். வீட்டை நோக்கி நடந்தார். அந்த நடை கிணற்றிலிருந்து நடந்த யூசுப்பின் நடை போல், திமிங்கிலத்திலிருந்து வெளியே வந்த யூனுஷின் நடை போல், அல்லாஹ்வால் மீட்கப்பட்ட ஒருவரின் நடை. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு கூடாரம் இருக்கலாம், ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஒரு 18 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை விடாதீர்கள்.
அவன் திட்டம் உங்களை நினைத்ததை விட உயரமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். ஐயூப் அலை. வரலாறு முழுமையடைந்தது. அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹ்.